வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் பூவரசு மரத்தோட இலைகள், பூக்கள் இது ரெண்டுத்துலேயும் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது, இந்த இலைகளை எந்த நோய்க்கு எப்படி பயன்படுத்தலான்றதை பற்றி இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். முதல்ல பூவரசு மரத்தோட இலைகள் இருக்கு இல்லையா, நம்ம முன்னோர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி மாதிரியான முக்கியமான பண்டிகை நாட்களில் இந்த இலையை நல்லா க்ளீனாக கழுவி சுத்தம் செய்து இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை செய்வாங்க இல்லையா விநாயகர் சதுர்த்திக்கு. அந்த மாவை இந்த இலைக்குள்ளே வைத்து மடித்து இதை வேக வைத்து அதுக்கப்புறமா இது உள்ள இருந்த மாவு வேக வைத்து அந்த கொழுக்கட்டையை எடுத்து சாப்பிடுவாங்களாம். இப்படி செய்யும்போது இந்த இலைகளில் இருக்கக்கூடிய குளோரோஃபில், டெஸ்போன் மாதிரியான முக்கியமான வேதிப்பொருட்கள், இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள்லாம் நம்ம உடம்புல குளிர்ச்சி தர்றதோட மட்டும் கிடையாது, உடலில் கெட்ட பாக்டீரியாக்கள் சேரக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். நம்ம உடம்புல ஆன்டி வைரல் குணமாகவும் இது செயல்படும். கூடவே ஆன்டி பாக்டீரியல் குணங்களும் இதில் அதிக அளவில் இருக்கிறதால எந்த ஒரு வைரஸ் தொற்று பாதிப்பு, பாக்டீரியல் தொற்று பாதிப்பு, பூஞ்சை தொற்று பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். இதோட மட்டும் கிடையாது, இந்த பூவரசு மரத்தோட இலைகள் இருக்கு இல்லையா, ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான முக்கியமான நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு கூட மூட்டு வலி, கை கால் வலி, இடுப்பு வலி, கழுத்து வலின்னு எந்த வலியாக இருந்தாலும் சரி அதையும் சீக்கிரமே சரி பண்ணிவிடும். ஒருவேளை மூட்டு பகுதியில் ஆர்த்ரைட்டிஸ் பாதிப்பு இருக்குது அப்படின்னா அந்த வலி கூடவே வீக்கத்தையும் சரி பண்ணும். ஏன்னா பூவரசு மரத்தோட இலைகளில் பார்த்திங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணங்களும் அதிக அளவில் இருக்கிறதால வலி, வீக்கம் ரெண்டுத்தையுமே சரி பண்ணிடும். இப்போ ஆர்த்ரைட்டிஸ் நோய் பாதிப்பு இருக்குது, இல்லை சாதாரணமாகவே மூட்டு வலி, கை கால் வலி இருக்குது அப்படின்றவங்க இந்த இலைகளை எப்படி பயன்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா, நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவு இலைகள் எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீனாக கழுவி சுத்தம் செய்ததுக்கப்புறம் ஒரு இரும்பு கடாய் இல்லை சட்டியில் ஒரு 4 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்து இந்த இலைகளையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வதக்கி கொஞ்சம் சூடார விட்டுருங்க. சூடாறினதும் ஒரு சின்ன பருத்தி துணி அப்படி இல்லைன்னா காட்டன் துணியில் இந்த இலைகளை வதக்குனீங்க இல்லையா, அந்த இலைகளை நடுவில் வைத்து நல்லா போட்டலி மாதிரி கட்டிட்டு வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும்போதே கால்களை முட்டியை சுற்றி கிளாக் வைஸ் நீங்கள் ஒரு மசாஜ் மாதிரி ஒத்தடை மாதிரி கொடுத்துட்டே வரலாம். தொடர்ச்சியாக ஒரு 30 நாட்கள் செய்துட்டே வந்தீங்க அப்படின்னா இடுப்பு வலி, கழுத்து வலி, எந்த வலியாக இருந்தாலும் சரி இந்த பூவரசு மரத்தோட இலைகளை விளக்கெண்ணெயில் சேர்த்து வதக்கிட்டு இதை ஒத்தடம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வலி சீக்கிரமே படிப்படியாக குறையிறதோட மட்டும் கிடையாது, உடம்புல எங்கேயாவது வீக்கம் இருக்குது அப்படின்னா அந்த வீக்கத்தையும் சீக்கிரமே வத்த செய்யக்கூடிய தன்மையும் பூவரசு மரத்தோட இலைகளில் ரொம்பவே அதிக அளவில் இருக்குது. இதோட மட்டும் கிடையாது, இந்த இலைகள் எந்த வகை சருமம் சம்மந்தப்பட்ட வியாதி, சொரியாசிஸ், எக்ஸிமா, ரொம்ப குறிப்பாக சொரியாசிஸ் நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு அரிப்பு அதிகமாக இருக்கும் இல்லையா, இந்த அரிப்பையும் சீக்கிரமே கம்மி பண்ணிடும். தோல் சம்மந்தப்பட்ட சொறி, சிரங்கு, படை, தேமல்னு எந்த வகையான சரும வியாதியாக இருந்தாலும் சரி அதையும் சீக்கிரமே அந்த அறிகுறிகளை கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் பூவரசு மரத்தோட இலைகளில் அதிகமாக இருக்குது. இப்போ சருமம் சம்மந்தப்பட்ட வியாதி இருக்கிறவங்க இந்த இலைகளை எப்படி பயன்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவு இலைகள் எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி க்ளீனாக சுத்தம் செய்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைத்து திக்காக பேஸ்ட் மாதிரி விழுது மாதிரி எடுத்துக்கணும். இதை சருமம் சம்மந்தப்பட்ட பாதிப்பு எங்கெல்லாம் இருக்கோ உடம்புல அந்த இடங்களில் மட்டுமே தேய்த்து ஒரு 1/4 மணி நேரம் ஊற விட்டுருங்க. 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் வெந்நீரால் வாஷ் பண்ணிடலாம். இப்படி தொடர்ச்சியாக ஒரு 60 நாட்கள் தொடர்ச்சியாக செய்துட்டே வந்தீங்க அப்படின்னும் போது அந்த சரும வியாதியோட அறிகுறிகள் குறையிறது நல்லாவே தெரியும். இந்த பூவரசு மரத்தோட பட்டை இருக்கு இல்லையா, பட்டை கிடைத்தது, இந்த மரம் எங்கேயாவது பார்த்தீங்க பட்டை கிடைத்தது அப்படின்னா அந்த பட்டையை மட்டுமே உரித்தெடுத்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்ல பொடி மாதிரி அரைத்து மிக்சிலேயே உங்கள் வீட்டில் ஒரு கண்ணாடி கண்டெய்னர் இல்லை ஒரு ஸ்டீல் பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் செய்து வைத்துக்கலாம். இந்த பட்டை பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் எடுங்க. கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்து நல்லா குழைத்து திக்காக பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு இதையும் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாக ஸ்கின் டிசீஸ் எங்கே இருக்கோ, சொரியாசிஸோ எக்ஸிமாவோ இல்லை உடம்புல எங்கேயாவது அரிப்பு இருக்குது, படை இருக்குது, தேமல் இருக்குது அப்படின்னாலும் அதுக்கு மேலே எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாக இந்த பட்டை அந்த கூடவே தண்ணி சேர்த்து குழைத்து பேஸ்ட் மாதிரி எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாக பயன்படுத்தினீங்க அப்படின்னாலும் அந்த சருமம் சம்மந்தப்பட்ட பாதிப்பு சீக்கிரமே படிப்படியாக குறையிறது நல்லாவே தெரியும். ரொம்ப குறிப்பாக டயபெட்டிஸ் அப்படின்ற நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிற நிறைய பேருக்கு உடம்புல எங்கேயாவது புண்ணு வந்துருச்சு அப்படின்னா அந்த புண்ணோட ரணம் சீக்கிரமே ஆறாது இல்லையா. ரொம்ப குறிப்பாக கால்களில் குழிப்புண் ஏற்படும் டயபெட்டிஸ் நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு. அப்படி இருக்கிறவங்க இந்த மரத்தோட பட்டை இருக்கு இல்லையா, பட்டையை மட்டுமே நீங்கள் பொடி செய்ய வேண்டாம், அப்படியே நீட்டாக இருக்கக்கூடிய இவ்வளோ நீட்டுக்கு ஒரு பட்டையை எடுத்துக்கோங்க. 2 கிளாஸ் அளவு தண்ணியில் நல்லா கொதிக்க வைங்க. கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆனதும் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு நல்லா ஆற விட்டுறணும். சூடு ஆறினதும் உடம்புல எந்த இடத்துல புண்ணு இருக்கோ அந்த புண்ணு இருக்கக்கூடிய இடத்துல இந்த தண்ணியை கொண்டு நீங்கள் வாஷ் பண்ணிகிட்டே வரலாம். தொடர்ச்சியாக ஒரு 30 நாட்கள் நீங்கள் வாஷ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னும் போது அந்த குழிப்புண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை உடம்புல வேறு ஏதாவது ஒரு இடத்துல கையில் காலில் எங்கேயாவது புண்ணு இருக்குது, அந்த புண்ணோட ரணம் சரியாக ஆறாமல் இருக்குது அப்படின்னாலும் அந்த புண்ணோட ரணத்தை சீக்கிரமே ஆற்றக்கூடிய தன்மை பூவரசு மரத்தோட இந்த பட்டை ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்குது. இதோட மட்டும் இல்லை, மஞ்சள் காமாலை அப்படின்ற ஜாண்டிஸ் நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த பூவரசு மரத்தோட இலை தேநீர் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். மஞ்சள் காமாலை நோய் பாதிப்போட தீவிரத்தை படிப்படியாக கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ இந்த தேநீர் எப்படி தயார் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு இலை எடுத்துக்கோங்க. இந்த பூவரசு இலை நல்லா க்ளீனாக கழுவி சுத்தம் செய்ததுக்கப்புறம் ஒரு
2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்கும் போதே 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. 2 கிளாஸ் அளவு தண்ணின்றது கொதித்து நல்லா குறைந்து 60 மில்லி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். 60 மில்லி வந்ததும் வடிகட்டி வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும்போது காலை உணவுக்கு ஒரு 30 நிமிஷம் முன்னாடி இப்படி தொடர்ச்சியாக ஒரு 40லேருந்து 45 நாட்கள் எடுத்தீங்க அப்படின்னும் போது மஞ்சள் காமாலை நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு அந்த நோயோட தீவிரம் குறையிறதோட மட்டும் கிடையாது, கல்லீரல் உறுப்பை நல்ல வலுவடைய செய்து கல்லீரலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்து கல்லீரல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நோய் பாதிப்புமே ஏற்படாமல் தடுக்கும். ரொம்ப குறிப்பாக ஃபேட்டி லிவர் சிரோசஸ் மாதிரியான நோய் பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும். மஞ்சள் காமாலை நோய் பாதிப்பு இருக்கிறவங்க தொடர்ச்சியாக 45 நாட்கள் எடுத்தீங்க அப்படின்னும் போது அந்த நோயோட தீவிரம் சீக்கிரமே கம்மி பண்ணுறதுக்கு பூவரசு மரத்தோட இலை ரொம்பவே உதவியாக இருக்கும். இதோட மட்டும் கிடையாது, ரொம்ப குறிப்பாக நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நெக்லஸ் இல்லை ஆரம் ஏதாவது கழுத்தில் மாட்டும்போது அந்த மார்க் அப்படியே நின்று போயிடும் இல்லையா, இல்லை நிறைய பேருக்கு குங்குமம் இல்லை விபூதி வைக்கும்போது நெற்றி பகுதியில் அந்த மார்க் அப்படியே நின்று போயிருக்கும், ரொம்ப நாளாக அது போகாமல் அப்படியே இருக்குது அப்படின்றவங்களாம் பூவரசு மரத்தோட பூக்கள் உங்களுக்கு கிடைத்ததுன்னா ஒரு கைப்பிடி அளவு இந்த பூக்கள் எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீனாக கழுவி சுத்தம் செய்து ஒரு 100 மில்லி நல்லெண்ணெய்க்கு ஒரு கைப்பிடி அளவு பூக்கள், இந்த 100 மில்லி நல்லெண்ணெயில் ஒரு கைப்பிடி அளவு பூக்களை சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. ஒரு நல்லா கொதித்து ஒரு கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணி சூடு நல்லா ஆற விட்டுறணும். சூடு ஆறினதும் வடிகட்டி இதை என்ன செய்யுங்க, ஒரு கண்ணாடி கண்டெய்னர் இல்லை ஏதோ ஒரு கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் செய்து வைத்துக்கலாம். தொடர்ச்சியாக தினமும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை எந்த இடத்துல அந்த மார்க் இருக்கோ, குங்குமம் வைத்த மார்க் இருக்குது நெற்றி பகுதியில், இல்லை கழுத்தில் ஏதாவது மார்க் இருக்குது, ஜுவல்ஸோட மார்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், இதை தொடர்ச்சியாக ஒரு 60 நாட்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் பயன்படுத்திட்டே வந்தீங்க அப்படின்னும் போது அந்த மார்க்கை சீக்கிரமே மறைய செய்யக்கூடிய தன்மையும் பார்த்தீங்கன்னா இந்த பூவரசு மரத்தோட பூக்களில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த பூவரசு மரம் அப்படின்றதே அதிக அளவில் ஆக்சிஜனை உற்பத்தி செய்யக்கூடிய முக்கியமான மரங்களில் இதுவும் ஒன்றா இருக்கிறதால இந்த மரத்துக்கு கீழே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அந்த காற்றை நம்ம சுவாசிக்கும் போதே பார்த்திங்கன்னா தூய்மையான காற்றை சுவாசிக்க முடியும். கூடவே நமக்கு உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் அளவும் போதுமான அளவு கிடைக்கும். இதனால் பூவரசு மரம் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே கொஞ்சம் நேரம் உட்காரலாம். அப்படி இல்லைனா பூவரசு மரத்தோட இலைகள், மஞ்சள் காமாலை நோய் பாதிப்பு இருக்கிறவங்க நீங்கள் தேநீர் மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை சருமம் சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்கிறவங்க இந்த இலைகளை அரைத்து அந்த இடத்துல எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கும் பயன்படுத்தலாம். ரொம்ப குறிப்பாக ஆர்த்ரைட்டிஸ் மூட்டு வலி இருக்குது, இல்லை பொதுவாகவே உங்களுக்கு கழுத்து வலி கை கால் வலி இருக்குது அப்படின்னா இந்த இலைகளை நீங்கள் விளக்கெண்ணெயில் வதக்கி ஒத்தட மாதிரியும் கொடுத்துட்டு வர்றத ஒரு பழக்கமாக கொண்டு வரலாம். தேங்க்யூ. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.